சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சிந்து நேரா அன்னபூர்ணி கிட்டயும் மகா கிட்டயும் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்கக்கூடாது, டாக்டரே இங்க இல்ல, நீங்க எப்படி அவருக்கு தெரியாம நடத்தலாம், அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்க்கறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துகிட்டு என் புள்ள நான் எதை சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தான் வளர்த்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்து என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகமும் பைரவியும் வந்து மறுபடியும் அதையே பேசுறாங்க. அன்னபூர்ணி இருந்துகிட்டு மறுபடியும் என் புள்ள நான் என்ன சொன்னாலும் அதை தான் கேட்பான், நான் எந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அவ அதை சந்தோஷமா ஏத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசுனதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பேசி எதுவும் ஆக போறதில்ல அப்படிங்கிறது பைரவிக்கும் புரிஞ்சு போகுது. இந்த பக்கம் சிந்து வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் போக மாட்டேங்குது. சரி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ போட்டு விடுவோம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாலும் அதுவும் போகவே மாட்டேங்குது. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. ஸோ நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வரலாம் அப்படிங்கிறப்ப இந்த மகா வேணும்னே சிந்துவோட ரூமை பூட்டே போட்டு விட்டுறாங்க. சிந்துவால வெளியில வந்து நிச்சயதார்த்தத்தையும் நிப்பாட்ட முடியல. இந்த பக்கம் நிச்சயதார்த்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி எல்லாம் அழகா புடவை கட்டி அழைச்சிக்கிட்டு வராங்க. இதோட இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.